ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு தமிழ்நிலையில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்டர் சிவகார்த்திகேயன் சார் வீட்டுக்கு தான் போகிறோம். சிவகார்த்திகேயன் சார் வீடு வந்து சென்னையில் பனையூரில் தான் இருக்குது. அங்கே தான் போகிறோம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து செலிப்ரிட்டி சம்மந்தமான வீடியோஸ், அதாவது அவங்க வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து நிறையா செலிப்ரிட்டிஸ் வீட்டுக்கு போயிருக்கோம். அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. நீ பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆனில் போட்டுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோ கொடுக்கலாம். நம்ம இப்போ ஈசிஆர் வந்தாச்சு. ஈசிஆர்லேருந்து இந்த லெஃப்ட் உள்ளே போனோம்னா பனையூர் இந்த ஏரியா தான். இது இந்த லெஃப்டில் இருந்து உள்ளே போனால் சிவகார்த்திகேயன் சார் வீடு, தளபதி விஜயோட இன்னொரு வீடு, அப்புறம் அனிருத் சார் வீடு, அதுக்கப்புறம் வந்து ஸ்னேகா வீடு, எல்லா வீடும் இங்கே தான் இருக்குது. இதில் உள்ளே வந்தால் இந்த ஏரியா செம்மையாக இருக்குது. அதாவது நம்ம போயஸ் கார்டன் போயிருக்கோம். போயஸ் கார்டனை விட அப்படின்னு சொல்ல முடியாது, போயஸ் கார்டனுக்கு ஈக்குவலாக அந்த இடம் உண்மையிலே செம்மையாக இருக்குது. செம்ம கூலிங்காக இருக்குது. என்ன பக்கத்துலேயே பீச் இருக்குது. உள்ளே போனால் என்னங்க எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்குது. லெஃப்ட்டு ரைட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா உள்ளேயே ஒரு 4 தெரு 5 தெரு உண்டு. 5 தெருவுமே இப்படி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருந்தால் ஒரே ரோடு அப்படியே. இதே இது லாஸ்ட் அப்படியே போனீங்கன்னா இது பனையூர் பீச் உள்ளே இருக்குது. இது வந்து இதில் இருக்கிறது வந்து தளபதி விஜயோட ஆஃபீஸு, மக்கள் இயக்கம் ஆஃபீஸு. இந்த பக்கம் இந்த ரைட் சைடு இந்த காம்பவுண்ட் தெரியல, இதுதான் பெரிய ஆஃபீஸ் தானே அது. சிவகார்த்திகேயன் வீடு இங்கே தான் இருக்குதாம்மா. 11 நீட்டாக போயிட்டு அவங்க லெஃப்ட் சைடில் வீடு செக்யூரிட்டிலாம் நிற்பாங்க. 11 அது எங்கே தெரு. இது ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஒரு விநாயகர் கோயில் வரும் அப்படின்னு சொன்னார். ஸ்ட்ரெயிட்டாக விநாயகர் கோயில் வந்து அதுலேருந்து ரைட் கட் பண்ண சொன்னார். இதுதான் ரைட்டில் தான் சிவகார்த்திகேயன் சார் வீடு இருக்குன்னு சொன்னார். அவர்கிட்ட நம்ம வந்து வீடு எங்கே இருக்குன்னு கேட்டோம். அவர் வந்து இந்த இடம் 3.5 கோடி, சென்ட் 3.5 கோடி 4.5 கோடின்னு சொல்லிட்டு அவர் இந்தியாவில் ஆரம்பித்து இங்கிலாந்து வந்து போயிட்டார். பாத்தியா, யாரும் தான் கேட்டேன், இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டாங்க. பரவாயில்ல, நல்லா டீட்டெயிலாக நல்லா சொன்னார். 10 நிமிஷம் டைம் பாஸ் ஆச்சு, நல்லா பேசினார். வந்துட்டுங்க. இது வந்து ஆப்போசிட்டில் தெரியுது இந்த விநாயகர் கோயில் மாதிரி தெரியுது. சின்னதாக விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. இது வந்து ரைட்டு. இந்த ரைட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனால் லெஃப்ட் சைடு சிவகார்த்திகேயன் சார் வீடு இருக்குன்னு சொன்னார். அது லெஃப்ட்டு எங்கள் வீடே இல்லையாங்க. இந்த லெஃப்டா இல்லை, இது என்ன எம்டி கிரவுண்டு. வீடு இருக்குன்னு சொன்னார், எம்டி கிரவுண்ட் இருக்குது. காலி கிரவுண்டா இருக்குது. ஓ, லெஃப்ட் சைடு நிறைய செக்யூரிட்டி நின்னாங்கல்ல, அது தாங்க சிவகார்த்திகேயன் சார் வீடு. அது வந்து எங்களுக்கு நாங்கள் கிராஸ் பண்ண போல தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. முன்னாடி வந்து அந்த இடத்துல யாரும் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வீடியோவும் சரியாக கவர் பண்ணல, முன்னாடி மட்டும் தான் தெரிஞ்சது. ஓகே, அந்த திரும்ப ஒரு டைம் போகலாம். அங்கே போயிட்டு வீடியோ கவர் பண்ணலாம். நாங்கள் வந்து சிவகார்த்திகேயன் சார் வீட்டை தாண்டினதுக்கு அப்புறம் தான் அது சிவகார்த்திகேயன் சார் வீடையே கவனித்தோம். அதுக்கப்புறம் அது வரைக்கும் பார்க்கல. அதனால் வந்துட்டு சரியாக வீடியோ கவர் பண்ணல. அதனால் திரும்ப மறுபடியும் ஒரு டைம் வந்து அந்த வழியாக போகிறோம். மொபைல் பின்னாடியே ஒரு கேமரா வச்சு பின்னாடி உட்காந்துருக்கும்போது பின்னாடி ஒரு வீடியோ எடுத்துது. அதனால் நாங்கள் மட்டும் மாட்டிட்டு கேமராவே வீடியோ எடுத்து பின்னாடி வரக்கூடாது, முடிஞ்ச அளவு கவர் பண்ணி காட்டுறேன். முனையை பார்த்துருக்காங்க, வண்டியை முதல்ல அப்படியே பார்த்துட்டே நிற்கிறேன். இன்னும் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய 4 பேர் பக்கத்தே சரியா தெரியுதான்னு தெரியல. வீட்டுக்கு வெளியவே 3 செக்யூரிட்டி நிற்கிறாங்க. அதாவது நம்ம அங்கே போனாலே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி அவர் வெளியே நின்று அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம வந்து ஏற்கனவே தளபதி வீட்டுக்கும் போயிருக்கோம், தலை வீட்டுக்கும் போயிருக்கோம். அப்புறம் வந்து
ரஜினி சார் வீட்டுக்கு போயிருக்கோம், தனுஷ் சார் வீடு, எல்லா வீட்டுக்கும் போய் வீட்டு முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம், வீடியோஸ் எடுத்திருக்கோம். ஆனால் வந்து அங்கெல்லாம் இந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. இங்கே கொஞ்சம் அதாவது சிவகார்த்திகேயன் அவரோட ஃபேன்ஸை கொஞ்சம் ஏமாத்துறாருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட ஃபேன்ஸ் எப்படி பார்க்கணுன்னு வருவாங்க, அவர் வீட்டையாவது பார்க்கலாம், ஏன்னா அவரை பார்க்க முடியல, சரி வீட்டை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் வந்து வீட்டு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் போனீங்கன்னா அந்த வழியாக போய்க்கலாம் வந்துக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வீட்டு முன்னாடி நிற்க முடியாது, ஃபோட்டோஸ் எடுக்க முடியாது, அந்த மாதிரி தான். அதாவது எதுவுமே எடுக்கக்கூடாது, வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, அது அவரோட ப்ரைவசி, நம்ம அதில் எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ வந்து பனையூர்லேயே இருக்கிற தளபதி விஜய் வீட்டுக்கும் அனிருத் சார் வீட்டுக்கும் தான் போகிறோம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.